மாணிக்க சிலை மரகதக்குடி என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி. இன்று நாம் பார்க்க போற பதிவு பூரம் நட்சத்திரத்துக்கான பதிவு. அனைவருக்கும் சிவானுகிரகம் சித்திக்கட்டும். இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் மற்றும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அதை வச்சுட்டு கேரக்டரிஸ்டிக் டீகோடிங் ஆஃப் பூர நட்சத்திரம், அதுக்கப்புறம் அதோட சாதகதாரி பரிகாரங்கள் மற்றும் கர்ம வினைகளில் இருக்கும் பரிகாரங்களை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுல பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆண்டாள் சொல்லி மாளாத ஒரு பெருமை கொண்டவள் ஆண்டாள் தாயார். அடுத்ததாக மீனாட்சி, வாசவி, தாக்ஷாயினி போன்றவர்கள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ். அதாவது இந்த பூர நட்சத்திரத்தோட இது என்னன்னா, தாக்ஷாயினி, மீனாட்சி எல்லாமே ஒரே பிறப்பு தான், ஆனா மாறி மாறி வருவாங்க. தாக்ஷாயினின்றது தக்ஷனுடைய மகள் தாக்ஷாயினி. ஒரு ஸ்டேஜ்ல தாக்ஷாயினி அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்துக்கு போய் நான் டீட்டெயிலா சிவபுராணம் பத்தி தனி பதிவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ வரும். அது கம்ப்ளீட்டா ஆஸ் பர் வியாசர் எழுதின சிவபுராணம் கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணி நான் சொல்றேன். கூடிய விரைவில் அந்த பதிவு வெளில வரும். இதுல சுருக்கமா பார்க்க போறது, நம்ம மெயினா பார்க்க போறது 2 வரலாறு. பார்வதியோட வரலாறு சிம்பிள். அடுத்ததாக மீனாட்சியோட வரலாறு பார்க்க போறோம். ஸோ இவங்க சிம்பிளா சொல்லணும்னா, தக்ஷனுடைய மகள். அவங்க ஒரு தந்தை ஒரு யாகம் நடத்துறாரு. அது டீட்டெயிலா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வீடியோ சொல்லணும். ஒரு யாகத்துக்கு போறப்ப அந்த யாகத்துல மதிக்காம அவமானப்படுத்துறதுனால அந்த யாக குண்டத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் இறைவனோட ஒய்ஃபு, ஆதிசக்தியோட அம்சமா இறைவனுக்கு கிடைத்த சதிதேவி. சதிதேவி தான் தாக்ஷாயினி. சதிதேவி வேற, பார்வதி வேற இந்த சென்ஸ் ஒரே அவதாரம் தான், பட் வேற வேற அம்சமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க இறந்து அவங்களுடைய விழுந்த இடங்கள் தான் 51 சக்தி பீடங்களா ஸ்தாபிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் 51 சக்தி பீடங்களா ஸ்தாபிக்கப்படுகிறது. 108 கூட சொல்லுவாங்க சக்தி பீடங்கள். அதாவது இஷ்ட பீடங்கள்னு தனியா இருக்கு. அந்த தாயோட உடல் சிதறி விழுந்த இடங்களை இறைவனே பிரதிஷ்டை செய்து சக்தி பீடங்களாக்கி 64 சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் இறைவனுடைய அம்சமாகிய பைரவரை காவல் வைத்து அவர் இது பண்றாரு. இதுதான் சக்தி தாக்ஷாயினியோட வரலாறு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மீனாட்சியோட வரலாறு. மீனாட்சி ஒரு கந்தர்வ விந்தியாவதின்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வ பெண் இருக்காங்க. அவங்க ஒரு கந்தர்வ குலத்தை சேர்ந்த பெண். அவங்க பாட்டு பாடுவதில் கந்தர்வர்களுக்கே உரிய இந்த பாடல்கள் மிக இனிமையாக பாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல அவங்க அவங்களுக்கு இயற்கையாவே இறை பக்தி, அதுவும் அம்மன் மேல சக்தி மேல அதீத பக்தி, ஆதிசக்தி மேல அதீத பக்தி, சக்தி உபாசனை செய்து கொண்டு வரப்ப அவங்களுக்கு இறைவனை காணணும்னு ஒரு ஆவல் இதே கடம்பவனமாகிய மதுரைக்கு தவம் செய்து உணவை துறந்து எல்லாத்தையும் துறந்து அவங்களோட தவ வலிமை தாங்காம இறைவனே இறைவிட்ட சொல்லி நீ போய் பாருமான்னு சொல்ல, அந்த இறைவியானவள் 3 வயது குழந்தையாக இந்த கந்தர்வ பெண்மணியாக வித்யாவதிக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்படி காட்சி கொடுக்குறப்ப அந்த குழந்தையோட அழகுல மயங்கி அவங்க எந்த ஒரு காரணத்துக்காக தவம் வரல, ஜஸ்ட் பார்க்கணும்னு சொல்லி தான் தவம் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தையோட அழகுல மயங்கி நீயே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நானும் அந்த வரத்தை கொடுத்தேன், தவத்துக்கு மயங்கி கொடுத்தேன்னு சொல்லி அந்த வரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அவங்கதான் மறுபிறவியில காஞ்சனமாலைன்னு சொல்லி மலையத்வஜ பாண்டியனோட மனைவியா வராங்க. மலையத்வஜ பாண்டியனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவர் அஸ்வமேத யாகம் செய்கிறார். 109 அஸ்வமேத யாகங்கள் முடித்து விட்டார். 100 அஸ்வமேத யாகம் செய்யறது அவரோட டார்கெட். 100வது அஸ்வமேத யாகம் செய்யறப்ப இந்திரனே வந்துடுறாரு. ஏன்னா 100வது அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திர பதவிக்கு ஆபத்து என்பதால் இந்திரனே நேரம் மலையத்வஜ பாண்டியன் நீ இது உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ இவ்வளவு யாகம் பண்ணன்னு கேட்கிறப்ப, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு சொன்ன உடனே நீ இந்த யாகம் பண்ணாத, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் மாத்தி கொடுக்க, அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் கோடி சூரிய பிரகாசமாய் பச்சை நிறத்துடன் தாயார் 3 ஸ்தானங்களுடன் தோன்றியவள் தாய் மீனாட்சி. 3 வயது குழந்தையாகவே தோன்றினாள் தாய் மீனாட்சி. அவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு அவளை ஒரு ஆணுக்குரிய இதுவுடன் ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. அதாவது எப்படின்னா, கொஞ்ச நெஞ்ச செல்லம் இல்ல, அவ்வளோ செல்லம். பூர நட்சத்திரத்துல பிறந்த ஒரு வீர பெண்மணி தான் மீனாட்சி. ஸோ அவங்கள ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வில்லு, அம்பு, கத்தி எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. மலையத்வஜ பாண்டியன் சபையில அந்த அம்மாவை ராணியா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இந்த அம்மா கேங் ஃபுல்லா லேடிஸ் தான். ஃபுல்லா அமைச்சர் எல்லாமே லேடிஸ் தான். சக்தி சேனையை உருவாக்குறாங்க. அந்தந்த
அதாவது பராசக்திக்கு வந்து எப்படி சக்தி சேனை என்பது உண்டோ அதே போல மீனாட்சிக்கு அன்னை மீனாட்சிக்கு ராஜ மாதங்கியாக திகழ்வர்களுக்கு சக்தி சேனை என்பது உண்டு. மதுரை மீனாட்சி மாதங்கியோட அம்சம் இல்லைன்னு சொல்லலை, ஆனா மாதங்கிக்கு தனி கோயில் இருக்கு. அதை பத்தி நான் தனி பதிவுல சொல்றேன். ராஜ மாதங்கி அதுக்கு தனி கோயில் இருக்கு. அதோட மதங்கேஸ்வரர் சொல்லக்கூடிய சிவன் அது ஒரு தனி அவதாரம். ஸோ இப்படி இருக்க இந்த மாதங்கியானவள் மீனாட்சியானவள் ஒவ்வொரு இடமா போர் புரியுறாங்க. போர் புரிந்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு நேர சொர்க்கலோகம் சென்று, ஏன்னா தேவியோட அம்சம்ன்றதுனால சொர்க்கலோகம் சென்று அங்க இந்திரன் வருணன் ரிதி போன்ற அஷ்டதிக் பாலர்களையும் வென்று கற்பக காமதேனு போன்றவற்றெல்லாம் ஜெயித்து கொண்டு வந்து மதுரையில் வைக்கிறார்கள். மதுரையில வைத்து அவர்கள் அரசாஷ்டி தெரிந்து கொண்டு வர, சரி இதெல்லாம் பண்ணியாச்சு, அடுத்தது பிரம்மலோகம் வைகுண்டம் எல்லாம் ஜெயிக்கணுமேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கைலாயம் போலான்னு சொல்லிட்டு கைலாயம் போக, கைலாயத்துல இருக்கிற சிவகணங்கள் ஆகிய நந்தி, கர்ணன், கண்டகண்ணன் சதுரகண்ணன் போன்ற சிவகணங்களை அடித்து துவம்சம் செய்து உள்ளே போய் பார்க்கும்போது இறைவனை கண்ட உடனே அந்த அம்மாவுக்கு வெக்கம் வருது. அது வரைக்கும் வராத வெக்கம் என்கிற ஒரு உணர்வு இறைவனை பார்த்தவுடன் இந்த அம்மாவுக்கு வருது, மீனாட்சி அம்மாவுக்கு வருது. ஸோ இதுல நம்ம டீகோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க திருமணத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஓகே, அந்த திருமணமே ஒரு சேலஞ்சா இருக்கும். அதாவது பெண்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் உகந்தவர்கள் நட்சத்திரத்துக்கு. அதே போல வந்து இந்த திருமணம் கணவனை உங்களுடைய இது வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது வந்து கணவனை கண்டவுடன் சேஞ்ச் ஆகும். கணவன் உங்களுடைய கர்வத்தை அடக்குவார். இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே தவறான முடிவை நோக்கி செல்லவே மாட்டார்கள். அவர்கள் ரைட்டா இருப்பாங்க. ஆனா வந்து நான் தான் கிங்குன்ற ஒரு எண்ணம் ஆல்வேஸ் மனசுக்குள்ள இருந்தே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி காதல் திருமணமாக தான் இருக்கும். கண்டவுடன் காதல் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு வந்து கணவன் இல்லை, பெண்களா இருந்தால் மனைவி, கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு, ஜென்மாந்திர தொடர்பு என்பது இவர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஸோ ஒரு மேட்சிங் பேர் அப்படின்றது இவங்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கணவனின் சாபம் அடிக்கடி வரும். ஸோ கணவனின் சாபம் வரும். அதே போல புத்திர சாபமும் உண்டு. அதற்கு டீட்டெயில கதையில பார்க்கலாம். அதற்கு சிவ நட்சத்திர மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மாளிகை என்று உள்ள சாபநிவர்த்தி, நட்சத்திர சாபநிவர்த்தி மந்திரங்கள் இந்த பதிவில கடைசியில டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பயனடையுங்கள். ஸோ இப்படி இருக்க இந்த இறைவனை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய 3வது ஸ்தானமாகி அந்த அம்மா 3 ஸ்தானத்தோட பிறகு 3 மார்புகளோட பிறப்பாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு மார்பு சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு இருக்கும். ஸோ அவங்க வந்து பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, சின்ன குறைபாடு இருக்கும். அதற்கான சாப நிவர்த்தி மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனாட்சி இருக்கா, மீனாட்சி உங்களை எல்லா விஷயத்திலும் காப்பாற்றுவா. அற்புதமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆனா வந்து இவங்க வந்து என்னன்னா, ஒரு காதல்னு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லவ் பண்ணாம இருக்கிறது நல்லது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா இவங்களுக்கு அப்படி நடக்காது. இவங்களை வந்து கணவனா இருந்தாலும் கொஞ்சம் பாடுபட்டு, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கூட லேட்டஸ்டா ஒரு தமிழ் படம் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். விஜய் சேதுபதி நடிச்ச படம் பாண்டியராஜன் டாக்டர் பேர் மறந்துச்சு டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும். ஆனா அந்த சண்டை மேல ஒரு மிகுந்த காதல் மேலும் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகளையும் சரி, தன் குடும்பத்தை அவ்வளவு நேசிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தையே தன் குடும்பமாக பார்க்கக்கூடியவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தை ஸோ இந்த கதையை முடிச்சிடலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இறைவனை பார்த்தோன்னா இறைவன் வந்து நான் ஒன்னு அடுத்த சோமவாரத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வாக்குறுதி கொடுத்து, இந்த அம்மா வந்து இவங்க எப்படி கைலாயத்துக்கு போனாங்கன்னா, பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசிச்சு அதன் மூலியமா தான் கைலாயம் சென்று தன் படைகளோடு சென்று கைலாயத்துல இருக்கிறவங்க அடிச்சு துவம்சம் பண்ணி இறைவனை பார்த்தோம்னா 3வது ஸ்தானம் மறைந்து போய், ஸோ இவங்க இறைவனை அவங்களை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறப்ப சரி ஓகே, அடுத்த சோமவாரம் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க முதல்ல பொண்ணு கேட்க வந்து திருமணத்தை முடித்து கொண்டு வரணும்னு சொல்லி தடாதகை அதுக்கு ஒத்துரு அந்த அம்மா பூலோகம் வந்து மதுரை வந்து நமக்கு அதுக்கப்புறம் வெக்க வந்துருது. அன்னைக்கு உட்காந்துடுறாங்க வீட்டுல. இவர் வந்து வராரு, சிவபெருமான் வந்து வராரு. எப்படி வராரு அப்படின்றதுதான் முக்கியம். ஒரு திருமண ஊர்வலம், இந்த மாதிரி ஊர்வலம் உலகமே பார்த்திருக்காது. இது வந்து திருவிளையாடல் புராணத்துல டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வால்மீகி புராணத்துல, சிவபுராணத்துல பார்வதியோட திருமண வரலாறும், அதுவும் வந்து உலகத்தின் முதல் காதல்,
உலகத்துல சதி கூட வந்து லவ்னு சொல்ல முடியாது, சதி வந்து அரேஞ்ச் மேரேஜ். இந்த பார்வதி பட்ட கஷ்டம் உலகத்துல வந்து யாருமே பட்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறைவனை அடைந்தவர்கள் பார்வதி தேவி. ஆதிசக்தியின் அம்சமாக பிறந்தாலும் உலகத்துல உள்ள அனைத்து கஷ்டங்களையும் பட்டுதான் அந்த அம்மாவுக்கு சிவனோட மனைவின்ற ஒரு பதவி கிடைத்தது. எனக்கு தெரிஞ்சு சிவனை வந்து கரெக்டா வேலை வாங்கினவங்க 2 பேர் தான். ஒருத்தர் சுந்தரர் வந்து கரெக்டா சிவனை டீல் பண்ணவர். அடுத்தது பெருமாள் டீல் பண்ணிருக்காரு. பெருமாள் வந்து அதே மாதிரி இப்ப சிவன் பார்வதி கல்யாணமே திரியுக நாராயணன் டெம்பிள்ன்ற ஒரு அந்த புராணத்தை நான் உங்களுக்கு சிவபுராணம் வரப்ப டீட்டெயிலா சொல்றேன். ஒரு அற்புதமான கதை. உலகத்தின் முதல் லவ் ஸ்டோரி சிவபார்வதியின் லவ் ஸ்டோரி தான். ஓகே, அப்பேற்பட்ட ஒரு இந்த திரியுக நாராயணன் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் இன்னும் இருக்கு. அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, இந்த அம்மா எப்படியெல்லாம் தவம் பண்ணாங்க, இது வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புராண கதை. ஓகே, இன்னைக்கும் அந்த திரியுக நாராயணன் டெம்பிள்ல தான் சிவபார்வதிக்கான திருமணம் நடைபெற்றது. அந்த டெம்பிளுக்கு நீங்க போனீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு வசந்தம் வீசும். திரியுக நாராயணன் டெம்பிள் சொல்லக்கூடியது. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், மதுரை மீனாட்சி போன்றவர்களுடைய கோயில் சென்றாலே உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா உங்களை வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையில இவர்கள் இருக்கிறார்கள். சோ இவர்களுக்கு இறையருள் இயற்கையாகவே இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறையின் அருள் இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி அமானுஷ்ய சக்தி மிகுந்தவர்கள், ஆனா வெளிக்காமிச்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய அமானுஷ்ய சக்தியை நியாயமான ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பவர்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள். வந்து ஒரு பல படைகளையும் பேய்களையும் பிசாசுகளையும் கூட்டுன்னு நம்மால் வராரு, சிவபெருமான் வராரு, நாராயணன் வராரு, பிரகஸ்பதி சுக்கராச்சாரியர்லாம் வந்து வேதம் போத இவர் வந்து வராரு. வந்து அவ்வளோ கூட்டம் மதுரையே திண்டாடு வந்து இப்போ மலையத்துவம் வந்து காலில் வந்து அவருக்கு பாத பூஜை செய்து திருமணம் நடக்கிறது. இந்த அம்மாவுக்கு வந்து அதாவது உங்க அம்மா இருக்காங்களா காஞ்சனமாலை வந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏற்பாடு பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு மலைமலையா சாதம் இதுன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. வந்தவங்க எல்லாம் வெத்தலை பார்க்க வேண்டி போக, ஐயோ சாதம் நிறைய மிஞ்சி இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாட்சிகிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம இவ்வளவு ஏற்பாடு பண்ணோம் ஆனா சாதம் இவ்வளவு மிஞ்சி இருக்கேன்னு சொல்றப்ப மீனாட்சி வந்து நம்ம இவர்கிட்ட கேட்க, தலைவர்கிட்ட கேட்க, தலைவர் உடனே வந்து குண்டோதரன் ஒரு பார்வை பார்த்துருக்காரு. குண்டோதர படையல்ன்றது இன்றைக்கும் உலகத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அத்தனை உணவை சாப்பிட்டுட்டு அவருக்கு தாகம்னாலேயே தன் கையால் கை வைத்து வைகை நதியை படைக்கிறார். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைகை நதி ஸ்நானம் என்பது மிகுந்த நன்மை பிறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நானம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைகை நதியில் குளிப்பது இவர்கள் கர்மவினையை நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதுகிறது. ஸோ அதே போல குண்டோதரனுடைய பசி ஆற்றிய பின்னு அவர்கள் கைலாயம் சென்று கைலாயத்திலே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் என்பது கதை. சிவபார்வதி கதை சொல்றது இந்த சாதாரண ஒரு 20 நிமிஷம் பதிவுல எல்லாம் சொல்ல முடியாது. அது டீட்டெயிலா ஒரு சிவபுராணம் பத்தி டீட்டெயில், வியாசருடைய சிவபுராணம் பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். அந்த வீடியோல பார்த்து அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது கூடிய விரைவில் அந்த வீடியோ வெளியிடப்படும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆண்டாள். விலங்கு பெண் எலி, பறவை பெண்கழுகு, மரம் பலாச மரம், வெண்தாமரை மலர். இந்த நட்சத்திரத்துக்கு சாதகதாரையாக ஒரு நட்சத்திரம் விசாகம். சோ இவர்களுக்கு வேல் வழிபாடு, முருகன் வழிபாடு மிகுந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு வழிபாடாகும். அந்த வழிபாடு மகத்தான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளாகும். இந்த விசாக நட்சத்திர வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த, அதாவது தடைகளை உடைத்து வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்களையும் சாதகமாக ஒரு வழிக்கு கொண்டு வரக்கூடியது. அதே மாதிரி நீங்க வந்து 6 படை வீடுகள் கோயில்கள் உங்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 6 படை வீடு கோயில்களும் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில்களாக வருகிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க 6 படை வீடுகளுக்கும் உங்களுடைய கஷ்ட காலங்களிலே நீங்க சென்று வழிபாடு செய்யும் போது உங்களோட சாதகதாரை நட்சத்திரம் உயிர் பெற்று உங்கள் தடைகளை உடைத்தறியும். முருகனே வந்து சாதகதாரையா வந்து எவ்வளவு பெரிய விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு சாதகதாரை. அதே போல குரு பொசிஷன்ல இருக்கிறவங்களை நம்ம வந்து ரொம்ப மதிக்கணும். அதாவது இந்த நட்சத்திரத்தின் சித்தராக சதாசிவ பிரம்மேந்திரர் என்று சொல்லக்கூடிய கரூர் பக்கத்துல நெல்லூர்ல இருக்கும் சதாசிவ பிரம்மேந்திரர். இவர் பிரதிஷ்டை செய்த தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நல்கக்கூடியவள். புன்னைநல்லூர் மாரியம்மன் மற்றும் சதாசிவ பிரம்மேந்திரர் வழிபாடு, அழகர் கோயில் ராமதேவ சித்தரும் இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியவர்.
உங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனை அப்படின்னு வரப்ப, ஒரு சின்ன ப்ராப்ளம், லவ்ல ப்ராப்ளம் வரப்ப நீங்க டைரக்டா போய் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு இடம். கல்லழகர்கிட்ட போய் சரண்டர் ஆனீங்கன்னா உங்க விஷயத்தை ஈஸியா முடியும். உங்களுடைய கல்யாண சம்பந்தப்பட்ட, திருமண சம்பந்தப்பட்ட தடைகளை உடைத்தெறிவதில் வல்லவர் கல்லழகர். ஸோ உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் நீங்கள் கல்லழகர் வழிபாடு செய்யும் போது உங்கள் தடைகள் உடைத்தெறியப்படும். அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு வைகை ஆறுல குளிப்பது மிகுந்த நன்மை தரும். ஸோ சக்தி தீர்த்தங்கள் எல்லாமே இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய பலசமரம். அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது, பலாப்பழம் தானம் செய்வது மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழிபாடு, நரசிம்மர் மந்திரங்களை உச்சரிப்பது போன்றவை இவர்களுக்கு கர்ம வினைகளை நீக்கும் வழிபாட்டு முறைகளாகும். ரொம்ப இது இருக்கிறப்ப ஜூல போய் சிங்கங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நன்மை பிறக்கும். அதே போல இவர்கள் இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, அதாவது பிரதோஷ நேரங்களில் இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, விபூதி அபிஷேகம் செய்வது, கற்பூரம் சாற்றி வழிபடுவது போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை பிறக்கும். நீங்க முடிந்ததுன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது இறைவனுக்கு சிவராத்திரியோ இல்லை உங்களுக்கு எந்த நாள்ல கன்வீனியன்டா இருக்கோ ஒரு முறை வெண்பட்டு வாங்கி இறைவனுக்கு சமர்ப்பித்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் உடைத்தெறியப்படும். ஸோ இத்துடன் நான் இந்த பதிவை முடித்துக்கிறேன். இது போல பல பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வெளிவரும். மன ஈர்ப்பு பரிகாரங்கள் இதுல நான் சொல்றதில்ல. அதுக்கு நான் தனி வீடியோ பண்ணணுமா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுறேன். நன்றி வணக்கம்.